அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஃபுட், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இந்த ஹாட் டாக், சாசேஜ் மாதிரி உணவுகளை தாங்க குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து குடலில் தீங்கு செய்யும் பாக்டீரியாக்களை உருவாக்கும். அது மட்டும் இல்லைங்க, கெட்ட கொலஸ்ட்ராலையும் உப்பையும் சேர்த்தே கொடுத்துடும். இந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு ஏற்படக்கூடிய ரிஸ்க் பற்றி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்கங்க. குறிப்பாக ரெடி டு ஈட் மாதிரி உள்ள மீட் ஃபுட், சீ ஃபுட், ஆர்டிஃபிஷியல் பெவரேஜ், பால் சார்ந்த உணவுகள், ஆர்டிஃபிஷியல் கலர், ஆர்டிஃபிஷியல் சுகர் வந்து அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்குங்க. இதில் ஊட்டச்சத்துக்கள்ங்கிறது எதுவுமே கிடையாது. அதுக்கு பதிலாக கொழுப்புகள் தாங்க அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி உணவுகள் கேன்சர், ஹார்ட் டிசீஸ், சுவாச கோளாறு, நரம்பியல் பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு ரிசர்ச்லேருந்து தெரிய வருது. ஸோ எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. வளரும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை கெடுக்கும் உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆரோக்கியத்தை கொடுக்கும் உணவுகள் என்ன அப்படின்னு தானங்க நினைக்கிறீங்க? ஆரோக்கியமான உணவுகள் வந்து நிறையவே இருக்குங்க. சில உணவுகளை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். A healthy balanced diet includes foods from all 5 food groups: fruits, vegetables,